ஈரோடு மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் ஐயாவுடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம் வசந்த். அதாவது +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியது. இதில் தமிழகத்தில் மாவட்ட வாரியாக தேர்ச்சி சதவீதத்தில் முதல் இடத்தை ஈரோடு மாவட்டம் பெற்றிருக்கிறது. இது 3வது முறையாக இந்த சாதனையை ஈரோடு மாவட்டமானது தக்க வைத்திருக்கிறது. இந்த சாதனை குறித்தும் இதற்காக அவர்கள் எவ்வாறு உழைத்தார்கள் என்பது குறித்தும் ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயாவு அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். முதல்ல எங்களுடைய நியூஸ் 7 சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது 3வது முறையாக நீங்க வந்து ஓகே, இப்போ நீங்க வந்து இதுக்காக எப்படி உழைச்சிங்க மேடம்? இந்த ஆண்டு இழந்த இடத்தை மீண்டும் தக்க வைக்க வேண்டும், பிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து நல்ல அறிவுரைகளை வழங்கி ஒவ்வொரு பாட ஆசிரியர்களையும் நாங்கள் வந்து சந்தித்தோம் மேடம். அதற்காக தனியாக கூட்டங்கள் கூட்டி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சிகள் அளித்தோம். எந்தெந்த சிறப்பு பயிற்சிகள் அதிலே அனுபவம் வாய்ந்த பாட ஆசிரியர்களை வைத்து எந்தெந்த பாடப்பகுதிகளை மட்டுமே நடத்தினால் அந்த குறைந்தபட்ச கற்றல் திறனோட மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைக்க முடியும் என்பதை குறித்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினோம். அது ஒரு நாள் பயிற்சி முகாமாக நாங்கள் வழங்கியிருந்த ஒவ்வொரு பாடாசிரியர்களுக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை அனைத்து ஆசிரியர்களுக்கு வழங்கியதன் விளைவாக அதிகமான தேர்ச்சியினை வழங்க முடிந்தது. இதற்கு கண்டிப்பாக எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய மெல்லக்கற்கு மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு வந்து இந்த நம்முடைய அரசின் மூலமாக வழங்குகின்ற நம்முடைய கையேடுகளை வழங்கி அந்த குறிப்பிட்ட பகுதிகளை அந்த மாணவர்கள் படித்தால் போதும் அவர்கள் தேர்ச்சி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையினை அவர்களுக்கு ஊட்டினோம். அது மட்டும் அல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக வழிகாட்டும் நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து 2 கல்வி மாவட்டத்திலும் நடத்தி அந்த மாணவர்களுக்கு ஒரு மனரீதியாக ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்குண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதையெல்லாம் தான் காரணம் நம்மளுடைய மீண்டும் அந்த முதலிடத்தை நாங்கள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று நம்ம சொல்லலாம். எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய முழுமையான ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானது. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே அவர் முழுமையான ஆதரவு அளித்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தினார். அதுவும் ஒரு காரணம் சொல்லணும். என்னுடைய பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து இணை இயக்குநர்கள் நோடல் ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்து அனைவருக்கும் இதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களையும் ஊக்குவித்திருக்கீங்களா? அவர்களுடைய தேர்ச்சி சதவீதமும் அதே வச்சிருக்கு. இதற்கு எப்படி உழைச்சிங்க? அரசு பள்ளிகளை எந்த அளவுக்கு நீங்கள் நாங்கள் வந்து மெயினாக கான்சென்ட் பண்ணுறது அரசு பள்ளிகள் தான். எங்களுக்கு 108 பள்ளிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் 108 பள்ளிகள் இருக்கின்றது. அதில் வந்து இந்த ஆண்டு 35 பள்ளிகள் வந்து 100% தேர்ச்சியினை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 14 அரசு பள்ளிகள் வந்து ஒரு மாணவர் வந்து தேர்ச்சியினை இழந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அது அந்த 14 பள்ளிகளும் வந்து ஆல்மோஸ்ட் 50 ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு வந்து 100% ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் அது அதிகமான 100% தேர்ச்சியினை அரசு பள்ளிகள் பெறுகின்ற ஒரு வாய்ப்பினை நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களுடைய ஆசிரியர் மூலமாக பெறுவோம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். அடுத்த கல்வி ஆண்டுகளில் இதே சாதனையை தக்க வைக்க என்ன மாதிரியான முயற்சிகளை ஈடுபடும்? இப்போ இந்த ஆண்டு நாம் என்ன முயற்சிகளை நம்ம தொடர்ந்தோமோ அந்த முயற்சிகள் வரக்கூடிய கல்வி ஆண்டிலும் அந்த அதிகமான தேர்ச்சியினை பெறுவதற்குண்டான முயற்சிகள் நம்முடைய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு தொடரும். அந்த மெல்ல கற்கும் மாணவர்கள் ஆரம்ப காலத்திலேயே அதாவது காலாண்டு தேர்வுக்கு முன்னதாகவே அந்த மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு அந்தந்த பாடங்களுக்கு மினிமம் போர்ஷன் மட்டும் கொடுத்து அவர்களை வந்து தொடர்ச்சியாக படிக்க வைப்பதன் மூலமாக கண்டிப்பாக அத்தனை மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது மேடம். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள நன்றி. ஈரோடு மாவட்டம் மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறது. இது கல்வித்துறை வட்டாரம் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை. நன்றி தமிழரசி.